உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. ஒரு பக்கம் குடிக்கக்கூட தண்ணி இல்லாம மக்கள் தவிக்கும் போது, இன்னொரு பக்கம் கடந்த 2 மாதங்களா குடிநீர் ரோட்ல ஓடி வீணாக்கிட்டு இருக்கு. இத கேட்க ஆளே இல்லையா? ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே உள்ள ஏசெட்டிப்பாளையம் ரவுண்டானா பகுதிதான் இந்த அவல நிலைமைக்கு சாட்சியா மாறி இருக்கு. இங்க இருக்கிற சத்தியமங்கலம் சாலையில கடந்த 2 மாதங்களுக்கும் மேலா குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் தொடர்ந்து வீணாகி கொண்டே இருக்கு. பகல்ல மட்டும் இல்லங்க, குறிப்பா இரவு நேரங்கள்ல இந்த சாலையில வர 2 சக்கர வாகன ஓட்டிகளும் 4 சக்கர வாகன ஓட்டிகளும் கடுமையான அவதிக்கு உள்ளாகிறாங்க. தண்ணி தேங்கி நிக்கிறதால வண்டிகள் நழுவி விழுந்து பெரிய சாலை விபத்துகள் ஏற்படுறதுக்கான ஆபத்து இங்க ரொம்பவே அதிகமா இருக்கு. விபத்து நடந்து ஒரு உயிர் போறதுக்கு முன்னாடி அதிகாரிகள் கண்முழிக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் அந்த பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் இப்போ ஆவேசமா கேள்வி எழுப்புறாங்க. அலட்சியம் காட்டாமல் விபத்துகள் ஏதும் நடப்பதற்கு முன்பாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த குடிநீர் வீணாவதை தடுத்து சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஜியோ நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நம்பியூரிலிருந்து செந்தில்குமார். Yeah,